வெல்கம் பேக். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா. இந்தியா முதல் மேட்ச் ஆரம்பிக்க போது. முதல் மேட்ச்சை டாஸ் போட போகிறாங்க. டாஸில் யார் ஜெயிக்காங்கன்னு பார்ப்போம். டாஸ் ஆஸ்திரேலியா கேப்டன் சுண்டுதாப்பில் பார்ப்போம். டாஸ் யாருக்கு விழுதுன்னு பார்க்கலாம். இந்தியா வான் டாஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா டீம் செம்ம ஓவர். மேட்ச் மொத்தமே 5 ஓவர் மேட்ச் தான். மழையினால வெறும் மேட்ச் 5 ஓவருக்கு ஆகிட்டு இந்தியா டீமும் 5 ஓவரில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பேட்டிங் முடிச்சிட்டாங்க. 40 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டு தான் போயிருக்கு. இந்தியா ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஆட்டோ பிளே கொடுத்தாச்சு. அதனால் இந்த கேமில் இந்தியாவை வச்சு தான் ஆட போகிறோம். நம்ம முதல்ல ஓவராக மிச்சல் ஸ்டாக் வரப்பில் ஃபஸ்ட்டு பாலுக்கு பிடிக்க யாருன்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா இருக்காங்க. முதல் பால் மிச்சல் ஸ்டாக் யூஸ் ஆக ஃபஸ்ட்டு பால் சரியான யாக்கரு உள்ளே ஊற்றுட்டாங்க. போல்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சரியான பந்து போல்டு மிஸ்ஸு. இல்லைன்னா டக் அவுட்டில் ஆகிட்டு ஜெய்ஸ்வால். ரெண்டாவது பந்து வீச நல்ல சிங்கிள் அடித்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கல. டக் அவுட்லேருந்து தவிர்த்துக்கிட்டாரு. தேர்ட் பால் மேட்ச் 3வது பால் ரோஹித் சர்மா விளையாடாப்புல. அவருக்கும் சரியான ஏக்கர் தான். நல்ல ஒரு பந்து சரியான செம்ம மிஸ்ஸு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 2 பால் போல்டு மிஸ்ஸாக இருக்குது. 2 எதுவுமே முதல் பால் சரியான ஏக்கரு. 4வது பால் வீச வராப்புல. இந்த பந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா. 6ஆ 4ஆ பவுண்ட்ரிங்க. முதல் பவுண்ட்ரி மேட்சோட முதல் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ஹிட்மேன் நம்மளோட முதல் 4 அடிக்க ஆரம்பிச்சாரு. மேட்ச்சில் 4வது பந்துலேயே ஃபஸ்ட்டு 4 அடிக்க ஆரம்பித்தாங்க. 5 ஓவர் மேட்ச்சில் ஒன்று சீக்கிரம் முடிக்க தான் பார்ப்பாங்க. திருப்பி ஒரு ஏக்கர் செல்லாமல் தட்டி விட்டுருக்காரு. அதுவும் 4 சரியான பவுண்ட்ரி. ஆஹா, ஏக்கர் ஹிட்மேன் நல்ல ஒரு 4 அடிச்சிருக்காரு. சரியான 4 தான். ஏன்னா இந்த மாதிரி பால்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிளேயரில் முதல் 4 அடித்தாச்சு. ஒரு ஓவருக்கு 9 ரன்னு. கடைசி பால் ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. ஆஹா, பேக்கில் செல்லாமல் தட்டி விட பார்த்தாரு. அதுவும் சரியாக கனெக்ட் ஆகலை. பரவாயில்ல. 0க்கு 9 ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் முடிவில் 2வது வீசுதாங்க. டார்கெட் 24 பாலுக்கு 32 ரன் தான் தேவைப்படுது. ஆஸ்திரேலியா இருந்தாலும் டஃப்பான டீம் தான். பார்ப்போம். ஜெய்ஸ்வால் திருப்பி உள்ள ஆசாது. ஜெய்ஸ்வாலுக்கு திருப்பி ஒரு பவுண்ட்ரியா. ஜெய்ஸ்வால் பவுண்ட்ரி. பவுண்ட்ரி. நீ மட்டும் தான் அடிப்பியா, நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பவுண்ட்ரி அடிச்சுக்காரு ஜெய்ஸ்வாலும். அவர் பேட்லேருந்து ஒரு முதல் பந்து வந்திருக்கு. முதல் 4 வந்திருக்கு. மிச்சல் மாஸ் முதல் பந்து பவுண்ட்ரி அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஏக்கரு. ஆஹா, சிங்கிள் போமா. சிங்கிளாக டூச்சா? சிங்கிள் கிடச்சிருக்கு. இது டூச்சு ஓடுதாங்க. ஆஹா, வெரி க்ளோஸ் காலுங்க. ரன் அவுட்டா ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. ஆஹா, அம்பையர் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப க்ளோஸ். நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. சிங்கிள். ஆஹா, திருப்பி ரோஹித் சர்மா பேட்டிங்கில் இருக்காப்புல. ஆஹா, நல்ல ஒரு பவுன்ஸு. சரியான பவுன்ஸு. 1 பவுன்ஸு கொடுத்துட்டாங்க அம்பையர். இந்த ஓவரில் நல்ல ரன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஆல்ரெடி இப்போவே ஒரு 14 ரன் வந்துருச்சுங்க. 14 ரன்னு கிட்ட வந்துச்சு. பண்ணிக்கோ 12 ரன் வந்துருச்சு. ஆஹா, திருப்பி ஸ்லாட்டில் ஒரு அடிச்சிருக்காரு. 4ஆ? ஆஹா, திருப்பி சரியான ஷாட்டுங்க. ரோஹித் சர்மா திருப்பி ஒரு 4 அடிச்சிருக்காப்புல. அவரோட முட்டி போட்ட ஷாட் எப்போவுமே அடிக்கக்கூடிய ஷாட்டு தான். ஓவர் மிச்சல் மாதம் துவம்சம் பண்ணிட்டாப்புல ரோஹித் சர்மா. அடுத்து யார் ஆடம் சாமா வந்திருக்காருங்க. ஜெய்ஸ்வால் இன்ன வரைக்கும் எந்த ஒரு 6 கூட அடிக்கல. மேட்ச்லேயும் ஒரு 6 கூட அடிக்கல. முதல் பால் ஆட் பண்ணியிருக்காப்புல. மேட்சோட 2வது பால் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். ஆஹா, திருப்பியும் ஒரு டாட்டுங்க. ஜெய்ஸ்வால் மேட்ச் திணறிருக்காங்க. அதுவும் ஆடம் ஜாம்பவாரம் அடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. 3வது பால் என்னாச்சுன்னு பார்ப்போம். சிங்கிள் அடிச்சுக்காங்க. சிங்கிள் தான் நினைக்கிறேன். டூச்சுக்கான வாய்ப்பு இருக்கா பார்ப்போமா? சிங்கிள் தாங்க. ஒரே ரன் தாங்க அடிச்சுக்காங்க. பரவாயில்ல. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா சரவடியாக அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் சிங்கிளாக தட்டியிருக்காப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்ச் இந்தியா கையில் தான் இருக்குன்னு ஒரு விக்கெட்டு கூட போகலை. ஆடம் ஜாம்பா ஒரு மேட்ச்சு. ஆஹா, தூக்கி அடிக்க பார்க்காது. ஏன்னா மேட்ச்சை சீக்கிரம் முடியலன்னு நினைக்காரு போல ரோஹித் சர்மா. பந்து காற்றில் ஏறி. பரவாயில்ல. நல்ல ஓவர் இந்த ஓவரில். ஏன்னா ஆடம் ஜாம்பா மொத்தமே 1 ரன் தான் கொடுத்துருக்காப்புல. 4 பந்து வீசியிருக்காப்புல. இந்த பந்து நல்லா உள்ளே போடுறது. ரோஹித் சர்மா அடிக்க போகுது. ஆஹா, தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சா 4 அடிச்சிட்டார். ஆமாம், அவர் இன்றைக்கி அடித்து நூறுக்கண் இதெல்லாம் வந்திருக்காப்புல. சரியான 4. இதையும் சரவடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ரோஹித் சர்மா. ஏன்னா அவர் இந்த மேட்ச்சை சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். இந்த மேட்ச் இன்ன வரைக்கும் ஒரு 6 கூட வரல. ஆஹா, வந்துருச்சு. ஆஹா, சொல்லி வாய முடியாது. முதல் 6ங்க. சரியான 6. முதல் 6 வந்துருச்சு டீம் இந்தியாவுக்கு. அது ரோஹித் பேட்லேருந்து வந்திருக்கு. சரியான 6. நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல ரோஹித் சர்மா. உன் வேலையை ஜெய்ஸ்வால் நீ பாரு, என் வேலையை நான் பார்த்துன்னு சொல்லி நொறுக்கி விட்டுருக்காப்புல. பேட் கம்மிங்ஸ் இப்போ 4வது ஓவர் வீச வந்திருக்காப்புல.
ஜெய்ஸ்வால் திருப்பியும் பேட்டிங் பிடிக்காப்புல. ஜெய்ஸ்வாலுக்கு நல்ல ஒரு ஆஹா ஆஹா பேக்கில் ஒரு அட்டம்ப்ட்டு ஃபெயிலியருங்க. அதுவும் காற்றிலையோட இதாங்க. ஜெய்ஸ்வால் மேட்ச்சை திணறிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் 6 ரன் தாங்க தேவைப்படுது. வெறும் 11 பால் இருக்குங்க. அதனால தான் சரி பின்னாடி என்ன ஸ்டார்ட் ஆகிட்டு அடிச்சு பார்ப்போன்னு பார்க்காப்புல. ஜெய்ஸ்வால்னா இன்றைக்கி ஒன்றும் ஒப்பேரில்லை. திருப்பி ஒரு பவுண்ட்ரியா சிங்கிள் தாங்க கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி இல்லை. இது வரைக்கும் ஜெய்ஸ்வால் பேட்லேருந்து ஒரே ஒரு பவுண்ட்ரி தான் வந்திருக்கு. 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க ஜெய்ஸ்வால். பரவாயில்ல, ஏதோ ஸ்டாண்ட் பண்ணி விளாண்டாரு. இங்கே ரோஹித் சர்மா சரவெடியாக நொறுக்கிட்டு இருக்காப்புல. இந்த ஒரு சிக்ஸ் போமா. ஏபி டிவிலியர்ஸ் ட்ரை பண்ணாப்புல, ஒன்றும் நடக்கலை. தலையிலே அடி வாங்கியிருக்காப்புல. ஆளை கூப்பிட்டுருக்காங்க, கையில் அடிபட்டுருக்கு. பிரச்சனை இல்லை. அடுத்த உள்ளே வந்துட்டாப்புல. ரொம்ப பெரிய அடி இல்லை. இந்த சிக்ஸ் அடிப்பாப்புல. சிங்கிளா? நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. நல்ல ஃபீல்டிங் எடுத்துக்கோங்க. டூச்சா? சிங்கிள்லேயே முடிச்சிட்டாங்க. ஒரு குட் ஃபீல்டிங். ஜெய்ஸ்வால் மேட்சை முடிப்பாருன்னு பார்ப்போம். இன்னும் ரெக்கார்டு 3 ரன் ரேட் தான் தேவைப்படுது. இந்த 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சிடும். அவர் ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு 6 கூட அடிக்கலை ஜெய்ஸ்வால் பேட்லேருந்து. திருப்பி சிங்கிள் தாங்க அடிச்சிருக்காப்புல. சிங்கிள் தான். 2வது ரன் க்ளோஸாக ரோஹித் அவுட்டா? க்ளோஸ் கால். ஸ்டெம்மிங் க்ளோஸ் கால் மாதிரி இருக்குது. அவுட்டா எப்படி பார்ப்போம். ஆம்பே என்ன சொல்லுதான்னு பார்ப்போம். அவுட் இல்லைங்க, நாட் அவுட்டுங்க. திருப்பி ஜெய்ஸ்வால் பேட் ஸ்ட்ரைக்கில் நிற்காப்புல. 6 அடிப்பாரா? அவரும் சரி அங்கிட்ட இங்கிட்ட தூக்கி சுற்றி பார்க்காரு. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. திருப்பியும் ஒரு டாட் பால் தான் ஜெய்ஸ்வால் பேட்லேருந்து. ரிவ்யூக்கு போயிருக்காங்க. எல்பி கேட்டிருக்காங்க. ரிவ்யூவா? ஆனால் பிச்சிங் அவுட் சைடு மாதிரி தான் தெரிஞ்சு. ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன செய்தாங்கன்னு. வேடு வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேடு இல்லை. கீப்பர் சொல்கிறது, கீப்பருக்கு நல்லா தெரியும் வந்து எப்படி போயிருக்குன்னு. வேடுன்னு சொல்லிட்டா. கடைசி ஓவர் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது. ஒரு ஓவருக்கு தானே இந்த எப்படி ஃபஸ்ட்டு பால் போடாத விட்டு சரியான ஷாட்டு. 6 1 பவுன்ஸு 6 8 சரியான ரோஹித் சர்மா மேட்சை முடிச்சுட்டு 10 விக்கெட் வீசில் இந்தியா வெற்றி. ரோஹித் சர்மா சரியான 6ஓட நம்ம வின்னிங் ஷாட்டை நொறுக்கி தள்ளிட்டாப்பில். 4 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. 4.1க்கு இந்தியா 45 ரன் அடிச்சிட்டாங்க. மேட்சை முடிச்சு 10 விக்கெட் வீசில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா மேட்ச் மேட்ச் தவிர இந்தியாவோட பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மேட்ச் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.